இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் ஆயுதங்களை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மகாபாரதத்தில் ஒரு காட்சியை சொல்றேன். முடிந்தால் இன்றைக்கு நீங்கள் இந்த கட்டடத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது உங்க சிச்சுவேஷனை நீங்க சமாளிக்கிறதுக்கு இந்த சகோதரி சொன்ன இந்த கதை ஞாபகம் வரலாம். கதைகள் முக்கியமே இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். ஏன் சொல்லப்படுது பாருங்க. அஸ்வத்தாமன் பஞ்ச பாண்டவர்களை கொலை பண்றேன்னு சொல்லிட்டு உப பாண்டவர்களை கொன்னுட்டான். பெரிய சாபம். பெரிய சாபத்துக்கு உள்ளானவன் இந்த உலகத்தையே அழிச்சிறன்னு சொல்லிட்டு தன் தந்தையான துரோணாச்சாரியார் கொடுத்த கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்துட்டான். அந்த ஆயுதத்தின் பெயர் நாராயண அஸ்திரம். நாராயண அஸ்திரத்தோட ஒருத்த வரான், ஏவிட்டான். அதை லீட் பண்றது யார் தெரியுமா? கிருஷ்ணர். கிருஷ்ணர் அதை எப்படி எதிர்கொண்டார்ன்றத சொல்றேன். நாம் பல நேரங்களில் என்டர்டெயின்மெண்ட்க்கு கொடுக்கிற வேல்யூவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில சிக்கல்களை மிக சூதானமாக சந்திப்பதில் நாம் கொடுப்பதே இல்லை. நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதத்தை உங்க கையில கொடுத்துட்டு போறேன். முக்கியமா இன்றைய இளைஞர்களிடத்தில் அது இல்லவே இல்லை. ஐ எம் a teacher. 17 to 20 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஐ எம் a teacher. அதனால் சொல்லுகிறேன், அந்த கவலையோடு சொல்லுகிறேன், பெரும் கருணையோடு சொல்கிறேன், பேரன்போடு இதை சொல்கிறேன். நாராயண அஸ்திரம் வந்துருச்சு. கிருஷ்ணர் என்ன தெரியுமா செஞ்சார்? நாராயண அஸ்திரத்தை பார்த்தார். பஞ்ச பாண்டவர்களை பார்த்து சொன்னார், டேய் எல்லாம் கீழே பணிஞ்சுக்கோங்கடா. கீழே விழுங்கடா, எல்லாருமே தரையோட தரையா விழுங்கடா, நமஸ்காரம் பண்ணுங்கடா. எல்லாரும் கீழே விழுந்துட்டு பாண்டவ படை அப்படியே கீழே விழுந்துருச்சு, நமஸ்காரம் பண்ணிருச்சு. நின்றுட்டு இருந்த கிருஷ்ணரும் கீழே விழுந்துட்டார். அஸ்திரம் வந்தது, பார்த்துச்சு, தனக்கு எதிர்ப்பானவர்கள் யாரும் இல்லைன்னு திரும்பி போயிருச்சு. நாராயண அஸ்திரத்துக்கு எதிராக கிருஷ்ணர் ஏந்திய அஸ்திரம் பணிவு. பணிவை ஒரு அஸ்திரமா எடுக்க முடியுமா? பணிந்து போவது ஒரு அஸ்திரமா? எனக்கு தெரிந்து பெரியவர்களை ஜெயிக்கின்ற மாபெரும் வித்தை, மாபெரும் ரகசியம் பணிவும் மரியாதையும் தான். சண்டை போட்டா சொத்தே கிடைக்காது. பணிஞ்சு அன்பா இருந்தா முழு சொத்தம் எழுதி வச்சிருவாங்க. கைத்தட்டியவர்கள் ஒன்று பெற்றிருப்பார்கள் அல்லது தருவதற்கு தயாராக இருப்பார்கள்.